Welcome my dear students. I am Prithvi Raj, Max teacher. Today we are going to discuss the topic is consumer surplus. This theory was developed by the great economist Marshall. The demand function reveals the relationship between the quantities that the people would buy at a given price. It can be expressed as P equal to f of x. P means price, x means number of units. Let us assume that the demand of the product x equal to x naught when the price is p naught. But there can be some consumer who is ready to pay q naught, which is more than p naught. For the same quantity x naught, any customer who is ready to pay the price more than p naught gains from the fact that the price is only p naught. This gain is called the consumer surplus. It is represented in the diagram. இந்த diagram நல்லா clear பாருங்க. x நாட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் பி நாட் தான். ஆனால் பி நாட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு கன்சியூமர் ரெடியாக இருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த சர்ப்ளஸ் பேர் தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த டயக்ராமில் இது டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இது டிமாண்ட் ஃபங்க்ஷனு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இது ஃபுல்லாக ஏரியா ஃபைன் பண்ணுறோம். அது இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு பவுண்டரிஸ் தெரியணும் ரீஜனுக்கு இன்டகிரேஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து அந்த ஃபங்க்ஷன் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் கீழே டவுனில் வரக்கூடியது இது ஆக்சிஸ் வந்து எக்ஸு. லெஃப்ட்டு ரைட்டு பார்க்குறோம். லெஃப்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் தேர்ட் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் தேர்ட் பவுண்ட்ரி. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபோர்த் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். 4 பவுண்ட்ரி இருக்குது கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஒன்று த டிமாண்ட் ஃபங்க்ஷன் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு இது ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஒன்று. இந்த 4 பவுண்டரிகளோட ஃபுல்லாக இந்த ரீஜன் ஃபுல்லாக வரும் கவர் ஆகும். தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணுறது. கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் த டிமாண்ட் கர்வ் ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இன்டகிரேஷன் வரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி. இதுதான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துக்குவோம். சம்மில் பிடி கொடுத்துருவோம். இதுதான் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். பின்னு தான் இருக்கும். நம்ம மித்த சம்லாம் நம்ம டாப்பிக்கில் சால்வ் பண்ணுறப்போ பி சஃபிக்ஸில் அது டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்காக டி போட்டிருப்போம். பட் கன்சியூமர் சர்ப்ளஸ்னாலே அது டிமாண்ட் ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிறனால அவன் டி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இன்டகிரேஷன். ஃபுல் வேல்யூ நமக்கு தெரியும். பட் நமக்கு தேவையான கரெக்டான வேல்யூனா அந்த எக்ஸ் நாட்டுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் வந்து பி நாட் தான். இந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான் நமக்கு வேணும். இதோட ஏரியா தான் வேணும். அதனால் இதான் நெக்ஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் நாட் இது வந்து இந்த லென்த்து வந்து எக்ஸ் நாட்டு. இங்கே இருக்க இந்த பிரெத்து பி நாட் லென்த் இன்ட்டு பிரெத்து இதுதான் நமக்கு ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா. அதை நெக்ஸ்ட் எழுதிக்கணும். எக்ஸ் நாட் இன்ட்டு பி நாட். இது எக்ஸ் நாட் இந்த எக்ஸ் நாட்டுங்கிறது ஆப்டிமம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். பி நாட்டுங்கிறது ஆப்டிமம் ப்ரைஸ். எக்ஸ் நாட்டும் பி நாட்டும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு அந்த ஏரியா கிடச்சிடும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கிடச்சிடும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் சர்ப்ளஸாக கொடுக்குற அமௌண்ட்டு தெரிஞ்சிடும். கன்சியூமரோட சர்ப்ளஸ் கிடச்சிடும். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பி நாட். இதில் 3 டைம் தான் நமக்கு தெரியணும். ஒன்று ப்ரைஸு பி நாட் ஆப்டிமம் ப்ரைஸ் ஆப்டிமம் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஃபங்க்ஷன் இந்த லோவர் அப்பர் லிமிட்டை அவனை கொடுத்துருவோம். அதாவது எக்ஸ் நாட்டுங்க வந்துடுது இல்லை அப் டு எக்ஸ் நாட் வரைக்கும் ஜீரோ டு எக்ஸ் நாட் வரைக்கும். ஸோ இந்த 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஃபங்க்ஷனு சம்மில் இருக்கும். எக்ஸ் நாட் ஆர் பி நாட் ஏதோ ஒரு வேல்யூ தான் கொடுத்துருப்பான். ஒரு வேல்யூ கொடுத்தா இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் நாட் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் நாட் கூட இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பி நாட் கிடச்சிடும். இது நெக்ஸ்ட்டு சம்மை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்ப்போம். எக்ஸசைஸ் 3.3 Problem 1. Calculate the consumer surplus if the demand function P equal to 50 minus 2x and x equal to 20. கரெக்டாக 3 நோன் வேல்யூ தெரியணும். ஒன்று டிமாண்ட் ஃபங்க்ஷன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எக்ஸ் நாட்டு அது கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் பி நாட் 3 தெரிஞ்சால் தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபைன் பண்ண முடியும். பட் இங்கே நமக்கு 2 டைம் தான் கொடுத்துருக்கான். தேர்டும் நாமளே ஃபைன் பண்ணலாம். டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி கொடுத்துட்டான். அதாவது பிடின்னு வரணும். இங்கே நம்ம பினாலே அதான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் தான். ப்ரைஸு இது வந்து பிங்கிறத டினோட் பண்ணுறது. இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் 50 மைனஸ் 2x இதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு. இது எக்ஸ் நாட்
அது 20. நெக்ஸ்ட் நம்ம P0 கண்டுபிடிக்கணும். கிவன் P ஈக்குவல் டு 50 மைனஸ் 2x, x0 ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட் பாருங்கள் P0 ஃபைன் பண்ணுறோம். வென் x0 ஈக்குவல் டு 20, P0 ஈக்குவல் டு 50 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 20 சப்ஸ்டிட் பண்ணால் 50 மைனஸ் 40, தென் 10 கிடச்சிரும். P0 ஈக்குவல் டு 10. நமக்கு டிமாண்ட் ஃபங்க்ஷன் P தெரியும், அதாவது f(x) தெரியும், x0 தெரியும், P0 தெரியும். 3 வேல்யூம் கொண்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிச்சு. CS ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to x0 f(x) dx மைனஸ் P0 x0. இன்டகிரேஷன் 0 to x0ங்கிறது தான் 20. f(x) தான் கிவன் சம்மில் இருக்க ஃபங்க்ஷன் 50 மைனஸ் 2x. dx டவுன் பண்ணிக்கிறோம். மைனஸ் P0க்கு பதிலாக 10, x0க்கு பதிலாக 20. இது ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணுறது தான் நார்மலான இன்டகிரேஷன் தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்டகிரேட் பண்ண முடியுது தான். 50 இன்டகிரேட் பண்ணால் 50x மைனஸ் 2 டவுன் பண்ணிக்கிறோம். x இன்டகிரேட் பண்ணால் எக்ஸோட பவரில் ஒரு யூனிட் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிடுவோம். x squared by 2, lower limit 0, upper limit 20, minus 10 into 20, 200. So 2 cancel பண்ணிடுவோம். upper limit minus lower limit substitute பண்ணுறோம். upper limit substitute பண்ணால் 50, xக்கு பதிலாக 20, minus xக்கு பதிலாக 20, 20 squared, minus lower limit 0 substitute பண்ணால் இங்கேயும் x தான், இங்கேயும் x தான். ஸோ மொத்தமாக 0னே போட்டுட்டோம். அவ்வளோதான். மைனஸ் 200. 50, 20, 1000, 20 squared, 400, minus 200. 1000 minus 600. அதான் hence consumer surplus equal to 400 units. ஃபார்முலா எழுதுகிறோம். கிவனில் கொடுத்துருக்க டிமாண்ட் ஃபங்க்ஷனு, ஆப்டிமம் யூனிட்ஸு, அதிலேருந்து ஆப்டிமம் ப்ரைஸ் ஃபைன் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நார்மலான இன்டகிரேஷன் தான். ரொம்ப சிம்பிளான சம். ஒரு சம் நீங்களே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபார்முலா நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.